ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல 8வது வசனம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, இப்போ கூட ஒரு நியூஸ் வருது. எல் நினா அப்படின்ற ஒரு பெயரோட சூரியனில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு வெப்பம் வரப்போகுது. சில மாதங்களுக்கு அது தொடர்ந்து இருக்கும். இதனால் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ கூட வசனம் கூட கடைசி காலத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் அதுன்னு நான் பர்ஃபெக்டாக அது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு அடையாளங்களாக நடக்க ஆரம்பிக்குது. இந்த வசனத்திற்கு அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்துல நடக்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம கிட்டத்தட்ட கடைசி காலத்துல நம்ம நெருங்கிட்டு இருக்கோங்க தான் நம்ம உணரணும். ஆண்டோட பிள்ளைங்க விசேஷமா பாருங்க, வசனம் சொல்லுது கடைசி காலத்துல ஆண்டோடைய பிள்ளைங்களே நிறைய பேர் இன்னும் மோசமா துன்மார்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்ற இது போல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நிறைய பேர் ஆண்டவரை இன்னும் நெருங்கி இருப்பாங்க. கடைசி காலம் ஆபத்து நிறைய இருக்கு, அதனால ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதை மாதிரி ஆண்டவரை விட்டு விலகி பாவத்துக்குள்ள போறவங்களும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். நம்ம இந்த காலத்துல ஆண்டவரை இறுக்கி பற்றி கொண்டே வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்தோமானால் சேஃபா இருப்போம், தப்பிச்சிருவோம், உயர்த்தப்படுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு எப்பவும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.